ஐயா வந்துட்டார். திருச்சிட்டம்பலம். ஆமா. ஓம் நம சிவாய். ஓம் நம வணக்கம் சிவாய. ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் சிவா. டிசம்பர் 12 கார்த்திகை 27. இன்னைக்கு பரணி நட்சத்திரம், வளர்வரை திரையோதசி. அப்ப இன்றைக்கு பிரதோஷம் கனடாவில். இன்றைக்கு என்னுடைய பிரதோஷம். நாளைக்கு கோவில் விளக்கீடு, நாளை இன்றைக்கு வீட்டு விளக்கீடு, நாளை இன்றைக்கு நான் இலங்கைக்கு வெளிக்கிறேன். வெளிக்கிட்டு பிறகு 1ஆம் தேதி தான் வருவேன். சிவஜோக சுவாமிகளுடைய நச்சிந்தனை பார்த்து கொண்டு வந்தேன். போன முறை எங்கள் குருநாதன் முடிச்சிட்டோமோ முழுக்க? 10வது படிக்க வேணும். 10வது படிக்க வேணும். சிவஜோக சுவாமிகளுடைய சொற்பொழிவு ஒன்றுக்குத்தான் போறேன். பல்கலைக்கழகத்துல 19ஆம் தேதி ஆயிலிய நட்சத்திரம் அண்டு வியாழக்கிழமை நடக்குது. சிவஜோக சுவாமிகள் சமய சமூக தத்துவ நோக்கில் சிவஜோக சுவாமிகளின் ஆன்மீக தளம் அந்த ஒரே அதுக்கு ஒரு புக்லெட் மாதிரி எல்லாம் எழுதி பிரிண்ட் பண்ணி கொடுத்தாச்சு கொஞ்ச நாள. இன்றைக்கு கேட்டுக்கிறாங்க ஒரு இன்ட்ரடக்ஷன் என்ன பற்றி தர சொல்லி இப்ப அதுதான் எழுதி கொண்டிருக்கிறேன். அதுக்கு பப்ளிஷ் பண்றதுக்கு வேணுமெண்டு. இலங்கையில இருக்கிறவர்கள் கலந்து கொள்ளலாம். சிவகுமார். ஓம் ஓம் சிவ சிவா. சிவகுமாருக்கு இப்ப இலங்கையில தொடர்பு குறைஞ்சிட்டு தண்டு கேள்வி. அது இல்லையா, நான் உங்களோட தான் ஐயா இருக்கிறேன். இல்லை, துஷந்தன் சொன்னார் அடிச்சன் ஆன்சர் பண்ணலையேன்னு. ஐயா அந்த 1 மாதம் இந்தியாவுல இருந்தேன். சரி சரி சரி. நாங்க இங்க இருந்து கேட்கலாமோ உங்களோட சொற்பொழிவை? பாப்போம் அந்த நேரத்துல அங்க என்ன நாள் தந்திருக்கு, நேரம் தரையில அதை யாராவது டேப் பண்ணிவிடமென்று தான் நினைக்கிறேன். பாப்போம், செய்யலாம். போன முறை நாங்கள் பார்த்த பாடல் எங்கள் குருநாதன்ல முச்சந்தி குப்பையிலே எங்கள் குருநாதன் முடங்கி கிடந்திடன்றான் எங்கள் குருநாதன். பச்சமொடு கோபமில்லான் எங்கள் குருநாதன் ஆணவத்தை நீக்கி விட்டான் எங்கள் குருநாதன். பச்சை புரவியிலே எங்கள் குருநாதன் பாங்காக ஏறென்றான் எங்கள் குருநாதன். தச்சன் கட்டா வீட்டிலே எங்கள் குருநாதன் தாபு பரி கட்டென்றான் எங்கள் குருநாதன். பிறகுதான் பார்த்தேன் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக கருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நாங்க சொன்னது நல்லா இருந்தது. தாவு பரி தச்சன் கட்டா வீடுன்றது இந்த உடம்பென்று சொல்லி சில பேர் போட்டிருக்கணும். இது எப்படி உடம்பு தச்சன் கட்டா வீடு வரும் என்று தெரியவில்லை. தச்சன் கட்டா வீடுன்றது ஆதாரம் இல்லாத நிராதார சக்கரம். இந்த சக்கரம் தான் கூட பொருத்தமாக இருக்கும். தாவு பரி கட்டென்றான் எங்கள் குருநாதன். அங்க கொண்டே அந்த குண்டலினியை அந்த ஆன்மாவை சேர் என்று சொன்னார் எங்கள் குருநாதன். பச்சை புரவியிலே எங்கள் குருநாதனே பிராணன் என்றுதான் சொல்லினேன். பிராண வாயுவை குறிக்குது என்றுதான் சொல்லினேன். ஆனா பச்சை புரவி என்று சொல்லி இருக்கிறார். பச்சை புரவி என்றபடினால் அது சக்தியை குறிக்கும். ஓங்கார அவள் ஒரு பெண் பிள்ளை பச்சை நீங்காத பச்சை நிறத்திரல் என்று திருமந்திரமும் பார்த்தனாங்கள். என்ன இப்ப ஓம் என்ற மந்திரம் அதுக்குள்ளே அம்பாள் ரெண்டுமே பச்சைதான் அங்க போட்டிருக்கு. பச்சை பிறவியில் எங்கள் குருநாதன் பாங்காக ஏறென்றான் எங்கள் குருநாதன். முச்சந்தி குப்பை என்றதும் எங்களுக்கு இங்கேதான் சரி வரும். முடங்கி கிடக்கிறது என்றது நிஷ்டையில இருத்தல். இப்ப முச்சந்தி குப்பையிலே முடங்கி கிடத்தல் என்றது இங்கே நிஷ்டையில இருக்கின்ற சாக்கிரத்தில் திரியாதீதம் புருவ மத்தியில முச்சந்தி இடகள விங்கள சுழுமுன நாடிகள் மூன்றும் சந்திக்கின்ற இடம் என்று பார்த்தோம். அதுதான் சிவ யோகத்தின்படி சரியா இருக்கும். அவர் நல்ல அனுபவத்தோட தான் படிச்சிருக்கிறார், சும்மா படிக்கல. அப்ப அனுபவம் இல்லாம அத பொருள் கொள்ளைக்க அது பல பேருக்கு அந்த பொருள் வருவதில்லை. இன்றைக்கு பார்ப்போம். அது அடுத்த பாடம் இருக்குதா? நாரா இருந்தா படிங்க. 10வது பாடல் நாமே நாம்
நாமோ நாமந்துரைத்தான் எங்கள் குருநாதன், நமக்கு குறை இல்லை என்றான் எங்கள் குருநாதன். போமோ போம் வினி என்றான் எங்கள் குருநாதன், போக்கு வரவில்லை என்றான் எங்கள் குருநாதன். தாமே தாமன் உரைத்தான் எங்கள் குருநாதன், சங்கற்பமில்லை என்றான் எங்கள் குருநாதன். ஓமன் புரிதந்தான் எங்கள் குருநாதன், ஊமை எழுத்தறியொன்றான் எங்கள் குருநாதன். நாமே நாம் என்றுரைத்தான் எங்கள் குருநாதன். என்ன நாமே நாம் இன்னொன்று தாமே தாம் என்றுரைத்தான் எங்கள் குருநாதன். நாமே தாம் நாமே நாம் தாமே தாம் என்றது என்ன? நாமே நாம் என்றுரைத்தான் எங்கள் குருநாதன், தாமே தாம் என்றுரைத்தான் எங்கள் குருநாதன். முதலாவது வரி நாமே நாம், பிறகு அஞ்சாவது வரி தாமே தாம். நாமே தாம் என்றால் நாங்கள் தான் எங்களுக்கு நாமே நாம் நாமே நாமுக்கு பல தளங்கள்ல பொருள்கொள்ள. நாமே நாம் நாமே என்றது. நாம் என்பது இங்க நான் உயிர், ஸ்பிரிட், சோல். நான் இந்த உடம்பல்ல, இந்த மனம் அல்ல, இந்த புத்தி அல்ல, இந்த பிராணன் அல்ல, இவைகள் என்ற கூட்டல்ல. அது உண்டு. நான் ஆத்மா, ஆத்மா அழிவில்லாதது என்றும் நிலையானது. அது உண்டு. ரெண்டாவது நாமே நாம் என்றது எங்களுக்கு எத்தனையோ விதமாக நாங்க கட்டு போட்டு வச்சிருக்கிறோம். கட்டுகள். நாம், நீர் யார்? நான் டாக்டர் லம்போதரன். டாக்டர் ஒரு கட்டு. யார் அது டாக்டர் லம்போதரன்? கனடாவில் இருக்கிறேன். அது ரெண்டாவது கட்டு. என்ன செய்கிறீர்? அங்க வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறேன். அது ஒரு கட்டு. எங்க இருக்கிறீர்? டொரண்டோவில் இருக்கிறேன். இன்னும் விலங்கேலியே அங்க ஒரு இந்த சைவ கிளாஸ் ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறேன். அப்படியோ? அது என்ன? அது நோயிங் அவர் ரூட்ஸ் ஒன்று இருக்குது. இப்படி ஒவ்வொரு கட்டு போடுறது. அதெல்லாம் நாமோ சும்மா சுத்துற சுத்துக்கள், இப்படி இப்படி சுத்தண்டு சுத்துறது. அது அல்ல நாம். அது அல்ல நாம். நாமே நாம் என்றா தன்னிலையில் நிற்றல். இந்த சுயரூபம் தன்னிலையில் நிற்றல். ஆத்மா தன்னிலையில் தன்னை அறிதல் தான் இந்த நாமே நாம். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. தன்னை அறியண்டா உடனே நாங்கள் அறிகிறதண்டா. இதுதான் இப்ப கட்டுக்கள்ல தான் நிற்போம். இந்த கட்டுக்கள்ல தான் கோபம் வாரது, குரோதம் வாரது, உடைமை வாரது, ஆணவம் வாரது, கவலை வாரது, பயம் வாரது. இது விட்டு போயிடுமோ, இதுக்கு ஏதாவது இப்படி செய்துவிடுமோ, அப்படி செய்துவிடுமோ, இப்படி எல்லாம் கட்டு. இன்னட்ட தகப்பன், இன்னட்ட கணவன், இன்னட்ட மகன், அப்படியான கட்டுக்கள். இதுகள் எல்லாம் எங்கெங்கெங்கெங்க உடைஞ்சு போடுமோ, நலிஞ்சு போடுமோ, நொந்து போடுமோ என்று நெடுக பயம், கவலை, பிறகு அதுக்கு ஏதாவது வந்துடுமோண்டு மற்ற வேலை, கோபம், ஆத்திரம், அதுக்கு காவல், இப்படித்தான் வாழ்க்கை போகுது. இது இல்லாமல் இருப்பது. நாமே நாம் என்று உரைத்தான் எங்கள் குருநாதன். நான் யார் என்று கேட்ட சொல்லுவார் அங்கால. அடுத்த சொல்லுவார் தாமே தாம். அப்ப நான் ஆத்மாண்டு முதலாவது வந்தாச்சு. அது மட்டும் இல்லை, அதுக்கு அங்கால இந்த ஆத்மாவுக்குள்ள இருக்கிறது சிவன். இந்த ஆத்மாவோட பிரிப்பின்றி நீக்கம் இல்லாமல் என்றும் பிரியாதிருக்கின்ற பிரான் சிவன். இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாக. நெஞ்சென்றது இந்த ஆத்மா, not the chest. ஆத்மா. அங்கே இருக்கிற சிவன் என்ன செய்கின்றார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எல்லாம் வல்லவர், omnipotent. எங்கும் நிறைந்தவர், omnipresent. எல்லாம் அறிந்தவர், omniscient.
அவருக்கு எந்த விதமான குற்றங்கள் குறைகள் ஒன்றுமில்லை. அப்பளுக்கு இல்லாதவர், இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவர், ஒரு பேரன்புடையவர், அருளுடையவர், பேர் ஆனந்தமயமானவர். இதெல்லாம் அவருடைய குணங்கள். அடட, அப்படியா அவரா இருக்கிறார் எனக்குள்ள. ஓம் அந்த பெரியாக்கள் இந்த சின்னங்கள் லம்போதரன் இலங்கைக்கு வந்தாலே இந்த பெரிய பந்தா காட்டி கொண்டிருக்கிறார். அங்க அவருக்கு போன் காவுறதுக்கு ஒரு ஆள், பேக் காவுறதுக்கு ஒரு ஆள், கூட பிடிக்கிறது ஒரு ஆள், கார் ஓடுறதுக்கு ஒரு ஆள். சிவகுமார் கேட்டா தெரியும் கொடுக்குற பாதை. இந்த உந்த 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 ஜுஜுபி லம்போதரனே வந்து இந்த எடுப்பு காட்டுறார் வந்தா, அந்த பெரிய சிவனார் வந்தா என்ன செய்கிறார்? இவ்வளவு காட்டுவார். அப்படி இல்லை. அவர் வந்து என்ன செய்கிறார்? என்னோட இருக்கிறார் ஐயா, என்னோட இருக்கிறார். அவருக்கு என்ன செய்கிறார்? என்னோட இருந்து அவரும் பார்க்கிறார், எனக்கு காட்டுறார். அவர் பார்க்க வேண்டிய தேவையில் அவர் எல்லாம் அறிந்தவர் என்று சொன்னாங்க. ரெண்டாலும் என்ற கண்ணுக்குள்ளால பார்க்கிறார், எனக்கு காட்டுறார். என்னோட இருந்த அவரும் அறிகிறார். அவர் எல்லாம் அறிந்தவர், எல்லாரும் இருந்து அவரும் அறிகிறார், அறிந்து அறிவிக்கிறார். காட்டும் உபகாரம் காணும். அந்த பெரிய ஆள் வந்திருந்து என்னோட இருந்து கண்டு காட்டி அறிந்து அறிவிக்கிற உபகாரம், காணும் உபகாரம், காட்டும் உபகாரம். அந்த பெரிய இது உணர்ந்தால் உணர்ந்தால் அந்த அன்பு வந்துடும் எங்களுக்கு. காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல என்று வரும் இந்த சிவஞான போத சூத்திரத்துல வரும். அது காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல கண்டு காட்டு சூத்திரம் பார்த்தா வரவில்ல. காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல என்ற சிவஞான போத சூத்திரம். பதினோரா, காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல காணும் கண்ணுக்கு பண் பார்க்குது, காட்டும் உளம். இங்க உளம்ன்றது உயிர், உள்ளம் இல்ல, உயிர், சித்தம், அதெல்லாம் பார்க்கிற உயிர். கண்ணுக்கு உயிர் தான் இருந்து காட்டுது. நான் முதல் மருத்துவ கல்லூரி போயிருக்க பார்த்தா செத்த குணம் வரத்து சோதிக்கோடும் எங்களுக்கு கொண்டு இருக்கு. அது வடிவா கண்ணை திறந்து கொண்டு இருக்குது. அது பார்க்குதோ? இருக்குது, காரணம் இருக்குது, மூளை இருக்குது, எல்லாம் இருக்குது. அது பார்க்குதோ? இல்லை. ஏனென்றா உயிர் இல்லை. உயிர் தான் இருந்தா பார்க்கும், இல்லாடி பார்க்காது. காணும் கண்ணுக்கு காட்டும் உளம், உளம்ன்றது உயிர் போல. காண உள்ளத்தை கண்டு காட்டலின் உயிர், அந்த உயிரோட இருந்து கண்டு காட்டுது. எங்களோட இருந்து என்னத்தை காட்டுது? வெளியில பெற்றதையும் கண்டு காட்டுது, கடைசியாக ஆன்மாவையும் கண்டு காட்டுது. எங்களுக்கு தன்னை அறிய காட்டுது. இது வந்து தெரிஞ்சதென்றால் எங்களோட இருந்து நாங்க தான் காண்றோம், நாங்க தான் செய்யறோம், நாங்க தான் அறிகிறோம் என்ற ஓனர்ஷிப் எங்களுக்கு இருக்குது. கருத்திருத்துவம் ஓனர்ஷிப் இருக்கிறதால அது இது என்ற என்ஜாயர்ஷிப்பும் இருக்குது. போத்திருத்துவம், கருத்திருத்துவம். இந்த ஓனர்ஷிப் என்ஜாயர்ஷிப் ரெண்டையும் நாங்க தான் செய்கிறோம்ன்றதுல தான் வச்சிருக்கிறோம். அந்த முனைப்பு, தன் முனைப்பை சொல்றது சீவபோதம். The soul is very self-conscious. நான் தான் என்றதுல இருக்குது. And the self-consciousness of the soul dissolved when it knows that the God is the one. He is the one. எல்லா தெய்வங்களோட இருந்து அறிந்து அறிவித்து காட்டி செய்தி செய்விப்பவர். அது அறிஞ்சிட்டம் என்றால் அவர்தான் இருந்து காட்டுறார் என்று தெரிஞ்சிட்டு என்றால் எங்களோட ஓனர்ஷிப் போயிடும், எங்களுடைய என்ஜாயர்ஷிப்பும் போயிடும். என்ஜாயர்ஷிப் போயிட்டு என்றால் நாங்க செய்கிற வினை ஒன்றுக்கு நாங்கள் இல்லை ஆக்கள், அது அவர். அதுக்கு பிறகு கர்ம வினை ஒட்டாது, கர்ம வினை ஒட்டாது. ஓனர்ஷிப்பும் என்ஜாயர்ஷிப்பும் போனா இந்த சீவபோதம் போயிட்டுது. இந்த செல்ஃப் கன்சர்ன் இருக்குத்தானே, நான் என்ற இது, அது போயிடும். சிவபோதம், நான் சிவம் என்ற இது வந்தது. என்ற அவர் தான் இருந்து செய்விக்கிறார். அதுதான் தாமே தாம் என்று சொன்னார். அப்ப நாமே நாம் என்றது என்ன அறிகிறது? தாமே தாம் என்றது சிவம் பாவனையில, சிவோகம் பாவனையில நிற்கிறது.
எப்பவும் இதுதான். இறைவன் எப்பவும் இருந்து எங்களோட இருந்து கண்டு காட்டி அறிவித்து சொல்றேன்டா, காண உள்ளோருக்கு காணும் கண்ணுக்கு 11:5 காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போலன்ற உயிர் போலன்று பாருங்க. காணும் கண்ணுக்கு காட்டும் உயிர் போல காண உள்ளத்தை என்றது உயிரை கண்டு காட்டலின். கண்ட உடனே தெரிஞ்ச உடனே அயரா அன்பின் அரண்களல் செருமே அட அந்த பெரிய லம்போதரன் இங்க வந்து என்ன மாதிரி சிம்பிளா எங்களோட இருந்துட்டு போனாரண்டு ஒரு தரம் சொல்ல மாட்டான். அது வேற விஷயம். அப்படி இருக்கிறீங்களே இவ்வளவு அன்பு வரும். வருதான் தெரியும். பிளைட் ஏறினோடனே அப்பாடாண்டு மூச்சு விடும். சிவபெருமான் என்னோட வந்து இப்படி இருந்து என்னோட இவ்வளவு நான் செய்யும் துரிச்சுகளுக்கு உடனாக எப்படி துரிச்சுகளுக்கு உடனாகிறா நான் என்ன செய்கிறோம் என்று அவரும் அதுக்குள்ள இருந்து பார்த்து செய்கிறார். அவ்வளவுதான். அப்படி இருக்கிற அந்த பெருமான் இப்படி இருக்கிறார் என்ற உணர்ந்த உடனே எனக்கு அந்த அன்பு பெருகும். அவர்ல அயரா அன்புண்டா விட்டு விட்டு வார அன்பு இல்லை, தொடர்ந்தேச்சியாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிற அன்பு. கடல் செலுமே ஜஸ்ட் அப்படியே அவற்றை திருவடிக்கு போகும். அப்படி திருவடிக்கு போகும். அப்ப நாமே நாமுக்கும் தாமே தாமுக்கும் நாமே நாம் என்று உரைத்தான் எங்கள் குருநாதன். நான் இந்த உடம்பல்ல, இந்த உள்ளமல்ல, இந்த கருவிகரணங்கள் அல்ல, நான் வைத்திருக்கின்ற இந்த அடையாளங்கள், இன்னார் இன்ன தொழில், இன்ன பிரதேசம், இன்ன சமயம், இன்ன சாதி, இன்ன மொழி என்ற அடையாளங்களும் நான் அல்ல. என்னுடைய பதவி பட்டம் சேற்று சதிகள் ஒன்றுமே நான் அல்ல. நாமே தாம் என்று உரைத்தான் எங்கள் குருநாதன். நமக்கு குறைவில்லை என்றான் எங்கள் குருநாதன். ஆத்மா அழியாது, சிதையாது, எரியாது, நினையாது, காத்தால உழையாது. பரிதி காயில் வாடாது, நல்ல வெயில் இருக்காலும் வாடாது. பரபசூலில் ஆளாது, கடலே வந்து சுனாமி வந்து அடிச்சாலும் அதை முழுவலிக்கிறார். வடவை மூலில் மாளாது, வடமுகாக்கினி வந்தாலும் எரிக்க இயலாது. திருப்புகள் சுருதியோடு என்ற தொடங்குற திருப்புகள்ல இது வரும். அப்படிப்பட்ட ஆன்மா. அப்ப என்ன குறை? நமக்கு குறைவில்லை என்றான் எங்கள் குருநாதன். எங்களோட சிவபெருமான் வரை இருக்கிறார் ஆன்மாவோட. 84,100,000 ஜோனி பேதன் நிறசேர படைத்து அவற்றின் உயிர்க்கு உயிராய் நின்றானே. குறை என்ன குறை? பஞ்சம்பட வந்தாலும் பாரெல்லாம் அஞ்சோமடி நாங்கள் ஆறுமுகன் தஞ்சம் தஞ்சமடி. குறை என்ன குறை? அதான் நமக்கு குறைவில்லை என்றான் எங்கள் குருநாதன். போமே போம் வினை என்றான் எங்கள் குருநாதன். ஏன் வினை வருகிறது? நான் செய்கிறேன் என்றதுலதான் நான் அனுபவிக்கிறேன் என்று இருந்து நல்லது அனுபவிச்சா கெட்டதையும் அனுபவிக்கத்தானே வேணும். அது வரும். என்ன சொல்லுவார்கள்? என்னை தின்றவன் என்ன எடுப்பான் ஏதோ ஒன்று இருக்குல்ல. என்ன இல்ல ஏதோ ஒன்று இருக்கு. என்னையோத்தையோ தின்றவன் என்னவோ செய்வான் ஒன்று இருக்கு. அது மாதிரி நான் வினை செய்தேன் என்றால் நான் இந்த பயனும் நான் அனுபவிக்கத்தானே வேணும். இப்ப நான் செய்யல அவர் தான் செய்கிறார் என்றால் வினை இல்லை. அதான் போமே போம் வினை என்றான் எங்கள் குருநாதன். வினை இருந்தா தானே புறவி. வினை போட்டுதண்டா பிறவி இல்லை. அதுக்கு இன்னொன்று போகணும். எனக்கு வினை போனா மட்டும் பத்தாது. அங்கு ஒரு ஸ்டாக் வச்சிருக்கிறேன், அதுவும் போகணும். அப்ப அது சஞ்சிதம் அங்க இருக்கு. அதை போக்குவது இறைவன். சஞ்சித பாப விநாசன லிங்கம். சஞ்சிதத்துல இருக்கிற அந்த பாவ மூட்டைகள் அங்க இருக்கிற ஸ்டோரேஜ்ல இருக்கிறதையும் கூட கொளுத்தவன். அதை அவர் தான் செய்வார். அது வந்த பிறகுதான்
போக்கு வரவில்லை என்றான் எங்கள் குருநாதன் பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை புறவி சாராமே. இப்படித்தானே மாணிக்காக இருக்க. கள்ளப்புல குரம்பை கட்டளிக்க வெல்லானே என்று சொல்லுவார் என்ன, வெற்று விகார விடக்குடம்பினுள் கிடப்ப. இப்படி வேற வேற எத்தனையோ மெக்கானிசம் உள்ள இந்த உடம்பு, அதுக்குள்ள எத்தனையோ வருத்தங்களும் போற இருக்கு. வேட்டு விகார விடக்குடம்பு ஒரே நெச். ஒரு நாளைக்கு யூரின் போகாட்டி போச்சு, 2 நாளைக்கு மேலம் போகாட்டி போச்சு. மூக்கால வடியுது, காதால வடியுது, வாயால வடியுது. அதான் மலஞ்சோறு முன்பது வாயிக்குடிலை என்றார். வேட்டி விகார விடக்குடம்பின் உள் கிடப்ப ஆற்றேன். இனி அதுக்கு இருக்கல கட்டுக்குள்ள மையா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டு மெய்யானார் என்றால் பிறகு மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே. கள்ளப்புல குரம்பை கட்டளிக்க வல்லானே நல்லரில் நட்டம் பயின்றாடு நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லற் புறவி அறுப்பானே ஓவென்று சொல்லற்கரியானை. அப்போதான் போமே போம்பினை என்றான் எங்கள் குருநாதன், போக்கு வரவில்லை என்றான் எங்கள் குருநாதன், தாமே தாம் என்று உரைத்தான் எங்கள் குருநாதன், சங்கல்பம் இல்லை என்றான் எங்கள் குருநாதன். சங்கல்பம் என்றா என்ன? ஆரம்பிச்சு வைக்கிறதாயா? இதை செய்கிறேன் என்று செய்கிறது சங்கல்பம். மமோபாத்த சமஸ்த துருதக்ஷேச்சுவார ஸ்ரீ சிவகாமியம்பாள் சமேத சிதம்பரேஸ்வர சுவாமி பிரீட்சத்த நர்ஸ்மன் ஆத்மார்த்த சிவபூஜாம் கரிஷ்யே. நான் இந்த சிவபூஜையை செய்கிறேன். நான் இப்ப இலங்கைக்கு வரப்போகிறேன், நான் இப்ப இதை செய்ய போகிறேன், நான் இந்த கிளாஸ் அப்படி சங்கல்பித்து செய்தல். நான் இந்த இதில் செய்கிறேன். அதெல்லாம் போயிட்டது, எல்லாம் அவர் தானே செய்கிறது. சங்கல்பமில்லை என்றான் எங்கள் குருநாதன். சுய சங்கல்பம் ஒன்றுமில்லை, எல்லாம் உன் செயல். என் செயலாவது யாதொன்றும் இல்லை. இனி சொல்றாரு, உன் செயலே என்று கண்டு கொண்டேன். சங்கல்பமில்லை என்றான் எங்கள் குருநாதன், ஓம் என்று உறுதி தந்தான் எங்கள் குருநாதன். ஓம் ஓம் என்று உறுதி தந்தான் எங்கள் குருநாதன். அந்த ஓமில தான் எல்லாம் இருக்குது. எவ்வளவு கேட்க செவ்வாய்க்கிழமையில படிச்சனாங்க. இந்த ஆத்மா என்கிற அரணிக்கட்டையில ஓம் என்ற அரணி கோலை வைத்து திருப்பி திருப்பி உச்சரித்து ஆத்மாவை கடைந்து அந்த ஓமண்ட மந்திர அரணிக்கோர்களை கடைஞ்சு ஆத்மாவில் ஞான அக்கினியை எழுப்பி ஆத்மாவை கட்டியிருக்கிற பாசத்தை பொசுக்கி அந்த ஞானத்தை அடைதல். அதான் ஓம். இதுக்கு முந்தின பாட்டுன்னு சொல்றாரு வந்து, பச்சை புரவியிலே எங்கள் குருநாதன் பாங்காக ஏறென்றான் எங்கள் குருநாதன். ஓம் என்றதான் அந்த பச்சை புரவி அம்பாள். ஓங்கார் என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தினல் என்று திருமந்திரம் இருக்கு. ஓங்கார் என்பாள் அவன் ஒரு பெண் பிள்ளை. ரீங்காரம், அதுல ஓமில ரீம் வந்துடும். ஓமில ரீம், ரீங்காரத்துல 2 ரீம் வரும், ஸ்ரீமும் வரும் ஹ்ரீமும் வரும். ரீங்கார் மந்திரம், பைஜ மந்திரங்கள். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம். இதுல ரீயத்தான் சொல்றேன். ஓம்காரமனோட ரீங்காரம் சொல்லி பிறகு நீங்காத பச்சை நிறத்தினல். மந்திரம் எல்லாம் அம்பாளுடைய சொரூபமா இருக்கு. மந்திரங்களை அதிர்ப்பித்து செயற்படுத்துவது அம்பாள். ஓம் என்ற மந்திரத்தால கடைந்து அதான் சொன்னார். ஓம் என்று உறுதி தந்தான் எங்கள் குருநாதன், ஊமை எழுத்து அறியன்றான் எங்கள் குருநாதன். அது இந்த ஊமை எழுத்து மௌனமா?
உள்ளுக்குள்ள இருந்து ம- வரும் மந்திர தானா வர்றது. பஞ்சாட்சரத்துல 5 எழுத்து. மந்திரம். பேசும் எழுத்து, பேசா எழுத்து, அதுல ஊமை எழுத்துன்னும் இருக்குது. தூல பஞ்சாட்சரம் நம சிவாய, சூக்கும பஞ்சாட்சரம். சூக்ஷ்ம பஞ்சாட்சரம் சிவாய நம. பிறகு அங்கால என்ன காரண காரண பஞ்சாட்சரம் இருக்குது. சிவாய சிவ, சிவாய வசி, 2 பக்கமும் சிவ இருக்கு. இருதலை கொள்ளி எறும்பு சொல்றது. அது வலிக்கான 2 பக்கம் நெருப்பு ஊட்டி விட்டா எப்படி டக்கண்டு பொசுங்குமோ அது சொல்லிக்க எங்களோட கர்ம வினைகள் பொசுங்கிடும். இருதலை குழம்புங்க சிவய சிவ, சிவய வசி, அது உண்டு. அடுத்தது அது இருதலைக்குள்ள. அது அடுத்தது அதிசூட்சும பஞ்சாட்சரம் சிவா வசி, சிவா வசி, அதெல்லாம் அதிசூ 2 எழுத்து. அதுக்கு மங்கால போறதுதான் மகாகாரண பஞ்சாட்சரம் என்று சொல்றது. சி சி நாயோட்டு மந்திரம். இது நாயோட்டு மந்திரம். இந்த மந்திரத்தை வாய் பேசாத ஊமைகளும் சொல்லலாம். ஆனபடியால இதுக்கு ஊமை எழுத்து என்று பெயர். சீக்கா ஐயா? சீக்கு தானே? ஊமை எழுத்து. நீங்க சி என்னன்னு இங்கிலீஷ் சி என்று யோசிக்கிறேன். இல்ல 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 இல்லதான் சி. அஞ்சு. இது ஊமைகளும் சொல்லலாம். அதனுடைய ஊமை எழுத்து. ஊமை எழுத்து. ஊமை எழுத்தறி என்றான் எங்கள் குருநாதன். அப்ப நம்ம சிவாயண்டு மெக்கானிக்கலா சொல்றதை விட அந்த ஒவ்வொரு மந்திரத்தின் அச்சரங்கள் எழுத்தின் பொருள் அறிந்து சொல்லுறது கொண்டிருக்கு. ஊமை எழுத்து அறி என்றான் எங்கள் குருநாதன். முதல் குருநாதர் சொன்னபடி தீட்சையில எடுத்தபடி மந்திரங்களா சொல்லிக் கொண்டு வர வேணும். தீட்சை எடுக்காக நாமத்தை சொல்லலாம். தீட்சை எடுத்தவர்கள் மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வர வேணும். மெக்கானிக்கலா சொல்லாம இருந்த ஆறுதலா சொல்ல வேணும். ஓம் என்றதை சொல்லி ஆறுதலா சொல்லி ஓம் சிவாய நம, அந்த ஆறுதலா சொல்லி பழக வேணும். மற்ற நேரங்கள்ல அவசரமா சொன்னாலும் ஒரு சில நிமிடங்கள் என்றாலும் ஆறுதலா இருந்து அந்த மந்திரத்தை சிந்திச்சு கொண்டு வர மந்திர சித்தி வரும். மந்திர சித்தி வரைக்குள்ள இந்த எழுத்துக்கள், அதன் அக்ஷரங்கள், அதன் இதுகள் பல. மந்திரங்களுக்கு 3 வடிவம். ஒன்று ஒலி வடிவம், சப்தம். 2வது வரி வடிவம், எழுத்து. அடுத்தது ஒளி வடிவம். ஐயங்கிளிய மடவுடன் செவ்வமுயொலி செவ்வமுயிர் ஐயங்கிளியின் கிளருளை ஒளிரும் என்று வருமாங்க. ஒளிரும் சண்முகனான் என்று அப்படியே வருகிறது. ஒளிரும் ஒளி வடிவம், ஒளி வடிவம், ஒலி வடிவம். எங்களுக்கு அப்ப ஒலி வடிவமும் வரி வடிவமும் தான் தெரியும். அதை தியானித்து உச்சரித்து கொண்டு வர மிச்சங்கள் புலனாகும். மிச்சம் புலனாகும். சத்தம் வெளியால வரத்தான் சொல்ல வேணுமோ? சத்தம் வெளியால வர சொல்றது வாசகம். சத்தம் எங்கட வாய்ப்புள்ள எங்கள் செவிக்கு மட்டும் கேட்கதா சொல்றது உபாஞ்சு. எங்கள் வெளியிலையும் கேட்காம மனசுக்குள்ள சொல்றது மானசம். ஒன்றுக்கு ஒன்று உயர்ச்சி. சில பேருக்கு சத்தம் வெளியில வராம சொன்னா கொஞ்ச நேரத்துல மனம் வேற எங்கேன்னு போயிடும். அப்ப சத்தம் போட்டே சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. இது ஆறுமணாட்ட சைவ வினாவடியில இருக்கு, பஞ்சாட்சரவியல்ல இருக்கு. யோகர் சுவாமிகள் இந்த கலர்கள்ல எல்லாம் கொஞ்சம் சீரியஸா இருக்கிற ஆக்களுக்கு தான் இது சொல்லி இருக்கிறார். இதுல ஜென்ரலா இருக்கிற ஆக்களுக்கு வேற இருக்கு, அது வேற. அங்காலே கொஞ்சம் சீரியஸா எல்லாம் இந்த என்ன யோகத்தை பற்றி நிறைய சொல்லிட்டார் இதுல. சோதிமயம் என்று சொன்னான் எங்கள் குருநாதன், சுட்டுறந்து நில்லென்றான் எங்கள் குருநாதன் என்றார். தித்திக்கும் ஒரு மொழியால் எங்கள் குருநாதன் சின்மயத்தை காண வைத்தான் எங்கள் குருநாதன் என்றார். வழியை அடையென்றான் எங்கள் குருநாதன், எல்லாம் விளங்கும் என்றான் எங்கள் குருநாதன். இது வழி என்றா மூச்சு.
இடகளை பிங்களை ரெண்டையும் மறைச்சு நடுவுல சுழுமுனையில ஏத்தணும். வாசி யோகன் தேரென்றான் எங்கள் குருநாதன், வகார நிலை அறியன்றான் எங்கள் குருநாதன், காசி தேசம் போவென்றான் எங்கள் குருநாதன், கங்குள் வகல் இல்லை என்றான் எங்கள் குருநாதன். காசி தேசம் என்றது பிரகாசம், காசி என்றா பிரகாசம். நாசினுனி நோக்கென்றான் எங்கள் குருநாதன், நடனம் தெரியும் என்றான் எங்கள் குருநாதன், மாசில் ஓசை கேட்கும் என்றான் எங்கள் குருநாதன். இதெல்லாம் சிவயோக அனுபவங்கள். அவர் அப்படியே அதுல திளைத்து அப்படியே சொல்லிடுறார். சிவயோகர் என்ற பெயரே இதுக்கு அவருக்குத்தான் பொருந்தும், ஒருத்தருக்கு பொருந்தா. சித்தர் பாடல்கள்ல யூனிவர்சிட்டியில PhD செய்து பட்டம் பெற்றவர். பாரம்பரியத்திலையும் நல்ல கருவு பாரம்பரியத்துல வந்தவர். அவரை கேட்டேன், கேட்கக்குள்ள கேட்டேன், இந்த சித்தர் பாடல்கள்லயே PhD செய்த அப்ப கேட்டேன் இருந்துட்டு. அப்ப அந்த குண்டலினி இதை பற்றி ஒரு அனுபவமும் இல்லை. அப்படி மூச்சு பிடிச்சிருந்ததும் இல்லை, பிராணாயாமம் செய்ததும் இல்லை, தியானம் செய்ததும் இல்லை. ஆக இருந்த இடத்துல இருந்து புத்தகத்தை ஆராய்ச்சி செய்து அவர் அப்படி சொல்லியிருக்காரு, இவரை இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு போட்டு அது எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்துட்டு, நான் ஏதாவது புதுசா சொன்னா தான் என் PhD தருவான். சொன்ன ஏதாவது சொல்லிட்டு வாரதுதான் இருக்கு. இதெல்லாம் இன்றைக்கு வெறும் ஏட்டு சுரைக்காயாக இருக்குது. இந்த வாசி யோகம், இந்த குண்டலினி, இந்த இதெல்லாம் வேட்டு சுரைக்காய் இருக்கு. அனுபவத்துல செய்யற ஆக்கள் என்ற ஆக்கள் குறைவு. இதெல்லாம் அதுக்காக ஒரு தடவை இல்லை என்று பயப்பட வேண்டாம். அந்தந்த நேரத்துல அந்தந்த இதுகள் எல்லாம் தரும். யார் யாருக்கு தேவையோ அதெல்லாம் வரும். அது கேள்வி இருந்தா கேட்கலாம். பிராணாயாமம் சார் வாசி யோகம் மட்டும் வருமோ? வாசி யோகம்ன்றது சிவயோகம். பிராணாயாமம் எல்லா கிளாஸ்லயும் செய்யணும். நீங்க போனா இதுல இருந்து எல்லா இதுகள்லயும் இருக்குது, பிராணாயாமம் அதுகள் இருக்குது. இது சிவயோகத்துக்குரியது. அந்த இங்க வந்து ஓமண்ட மந்திரம் வந்துடும், நமசிவாய வந்துடும், எல்லாம் இருக்கு. பொதுவாக யோகா கிளாஸ்ல அதுகள் வராது. அதான் சொல்லுகிற அக்குமணி என்றான் எங்கள் குருநாதன். அக்குமணி என்றால் ருத்ராட்சம். அஞ்செழுத்தை ஓதென்றான் எங்கள் குருநாதன், நெக்கு நெக்கு உருகென்றான் எங்கள் குருநாதன். இதெல்லாம் வர வேணும். இதெல்லாம் வந்தா தான் வாசி யோகம். நினைச்சு உருக வேணும், அஞ்செழுத்து சொல்ல வேணும், உருத்திராட்சம் போட வேணும். அப்ப இதுகள் மற்ற யோகங்கள்ல இல்லை. மற்றதை திருமந்திரத்திலேயே சொல்லி அவயோகம் என்று சொல்லி இருக்கிறேன். அவயோகம் என்று சொல்லி இருக்கிறேன். அது அவருடைய இதுல வரும். இங்க என்ன பொய் வேடங்கள் தான் ஐயா. சிவயோகமாவது சித்து அசித்தென்று தவயோக துள்புக்கு தன் ஒளி தானாய் அவயோகஞ்சாராது அவன் பதி போக நவயோக நந்தி நமக்களித்தானே. அதுதான் சிவயோகம். எடுத்து காட்டுவோம் பாட்டு. அப்பதான் எதிர எடுத்து பாட்டக்கூடியதா இருக்கைக்குள்ள நல்லா இருக்கும் பாரு. இது வராது.
பாருங்க பாப்போம் இதுல. ஓ எங்க போட்டுச்சு? இங்க எல்லாம் வந்து நிக்குது பாருங்க. தெரியுதா? ஆமா. வந்துட்டு ஐயா. பாருங்க, சிவயோகம் அவயோகம் 2 போட்டிருக்கிறேன். சிவயோகமாவது சித்த சித்தண்டா சித்து அசித்து என்று பிரிக்கணும். எது உண்மை எது உண்மை இல்லை. சித்து அசித்து என்று. அசித்து என்றால் அறிவில்லாதது, உணர்வு இல்லாதது அசித்து, அறிவுள்ளது அறிவு. அப்ப இதுல வந்து எது மெய்ப்பொருள் என்று எப்பொருள் யார் வாழ்வாய்க்கு பின்னும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பொருள் அல்லவற்றை பொருள் என்றுணரும் மருளானாம் மான புறப்பு. அது சித்து அசித்தென்று தவயோகத்துள்புக்கு தவயோகம் என்ற யோகத்தை பாய்கிறார். தவயோகம் என்றது அதுதான். தவயோகம் என்றதான் நாங்க பார்த்தோம். ஒரு தனித்திடத்துல போகணும், சுத்தமா இருக்க வேணும், நிமிந்து இருக்கணும், நேர இருக்கணும், மூக்குணிய பார்க்கணும், ஓம் என்ற மந்திரத்தை திருப்பி திருப்பி உச்சரிக்கணும், குருவை நினைக்க வேணும், சிவனை நினைக்க வேணும், அதை செய்து கொண்டு வரபடிதான் தவம். தவயோகம் துள்புக்கு தன்னொளி தானாய், தன் ஒளி வரும். தானாய் இதான் தாமே நானே என்றதல்ல. எங்களுக்கெல்லாம் ஒளி இல்லை, சிவத்துக்குத்தான் ஒளி. இப்ப சிவப்பிரகாசம் எங்களை சுயம் பிரகாசமா வரும், சுயத்துக்கு பிரகாசம் கிடையாது. தன் ஒளி தானாய் அவயோகஞ்சாராது. அவன்டா கீழே போறாது. அவயோகம் சாராது அவன் பதி போக, அவனுடைய இடத்துக்கு சிவலோகத்துக்கு போக நவயோகம் நந்தி. நவமண்டா புதுமையான புத்துணர்ச்சியான யோகம் நந்தி நமக்களித்தானே. இதுதான் சிவயோகம். சிவயோகத்துலதான் வாசி யோகம் வரும். மற்ற யோகங்கள் ஹெல்ப் பண்ணும், ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், உடம்பை ஃபிட்டா வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அதுகள் எல்லாம் ஹெல்ப் பண்ணும். தொடக்க நிலையில அது வரலாம். ஆனா அதுதான் யோகாண்டு முடிந்துட்டப்படாது. அதான் வாசி யோகத்துக்கு. இதே மாதிரி இந்த ஓங்காரியும் பாத்துறாங்களே இல்ல போன முறை. ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை பாட்டு பார்க்கல. ஓங்காரி தெரியுதா? வந்துட்டு ஐயா. இங்க பாருங்க. ஓங்காரி என்பால் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரி ஆகியே ஐவரை பெற்றிட்டு ரீங்காரத்துள்ளே இனிதிருந்தாளே. ஓங்காரி என்பால் அவள் ஒரு பெண் பிள்ளை சக்தி, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள். பச்சை புரவியிலே எங்கள் குருநாதன் பாங்காக ஏறென்றான் எங்கள் குருநாதன். சும்மா போய் அதை பிராணன் என்று சொல்லப்படாது. ஏன்னா புரவி என்ற ஒண்ணு பிராணன் என்ற இது வந்து பொதுவா எல்லாருக்கும் சொல்றதா. அப்ப அதையே இங்க போற. அதையும் பச்சை புரவி என்று சொன்னேன். எங்க பச்சை புரவி இருக்குதா? இல்ல. பச்சை புரவி என்று நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் ஆங்காரி ஆகியே ஐவரை பெற்றிட்டு. ஓம் என்றது பிறகு ஆம் என்று வந்துட்டு. ஆம் ஓம் ஹாம். ஹாம் தான் ஆம் என்றது சிவபீஜம். ஹா என்பது சிவபீஜம், ஆகாச பீஜம். ஓம் ஹாம் ஹைம் அதெல்லாம் ஹா வந்துடும். ஹா வந்ததுன்னா எல்லாம் சிவம். ஓம் ஹோம் ஈசானாய நம, ஓம் ஹேம் தத்புருஷாய நம, அப்படித்தானே சொல்றது. ஓம் ஹும் அகோராய நம, ஓம் ஹிம் வாமதேவாய நம, ஓம் ஹம் சத்யோஜாதாய நம, ஓம் ஹாம் ஹிருதயாய நம, ஓம் ஹீம் சிரசே நம, ஓம் ஹூம் சிகாய நம, ஓம் ஹைம் கவசாய நம, ஓம் ஹோம் நேத்ரேப்யோ நம, ஓம் ஹஸ்திராய நம. இன்றைக்கு எல்லாத்திலையும் ஹாதானா. ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு நாம சிவாய சிவாய நம. ஓங்காரம் பெற்றதான் ஐவராம். பஞ்சாட்சரத்தை வியஷ்டி பிரணவம் விரிந்திருக்கு, ஓங்காரம் சமஷ்டி பிரணவம் சேர்ந்திருக்கு.
ஐந்தெழுத்தும் பிரணவன் தான். ஐவரை பெற்றிட்டு ரீங்காரத்துள்ளே சக்தி பீஜம் ஹ்ரீம். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் என்றுதான் சக்தி பீஜம். ரீ ஸ்ரீம் ஹ்ரீம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் உமாதேவ் ஜெய் நமஹ தான் அந்த சக்தி பீஜம். ரீங்காரத்துள்ளே இனிதிருந்தால் தீட்சை பெற்றவர்கள், முதலாம் தீட்சை பெற்றவர்கள் ஓம் இது சொல்லலாம். இரண்டாம் தீட்சை பெற்றவர்கள் பீஜ மந்திரங்கள் சொல்லலாம். மந்திர சித்திக்கு 3 விஷயம் இருக்கு. மந்திரம் இருக்குது, பீஜம் பீஜம்ண்டா வித்து, அதோட சேர்த்துத்தான் சொல்ல வேணும். மற்றது கீலகம் கீலகம்ன்றது அதை திறக்க பண்றது மந்திரத்தை. அதுக்குத்தான் அனுஷ்டானம் செய்து அந்த நியாசம் செய்து அதெல்லாம் இப்படியெல்லாம் செய்து அதுகள்லாம் செய்து இருந்து அப்படி சுத்தி போட்டு அப்படித்தான் சொல்றது. அது செய்யதான் அது இந்த மந்திர சித்தியாகும். மந்திர சித்தி இல்லாம மந்திரம் சொன்னா சில வேளை தேவையில்லாத பிரச்சனைகளும், அது இல்லாம மந்திரம் சொன்னா சில வேளை மந்திரம் சித்தியாது, சில வேளை தேவையில்லாத பிரச்சனைகளும் பெறும். ஏதாவது குட்டி தேவதை குரலை தேவதை வந்திருந்து குறி சொல்ல தொடங்கிடும் உங்கள்ல இருந்து நடக்கிறோம். அதுக்குத்தான் நாங்க அந்த கவச வேஷ்டானம் சொல்லி இப்படி எல்லாம் சுத்தி போடுறது. கவசாய் அவுசட். மற்ற அஷ்டாயகும் பட்டன் ஒரு பக்கத்துல அப்படி போட்டுதார். அதெல்லாம் அதுக்குத்தான். அதுகள் பிறகு தேவையில்லா பிரச்சனை அப்படி நடக்கிறது சில பேருக்கு. இருந்தா போல சாத்திரம் சொல்ல துவங்கினோம் குரு சொல்ல நாக்களும் கொஞ்ச நாள்ல ஒரு விதமான சைக்கோவா போயிடும். அப்படி நடந்திருக்கு. ஓம் நம சிவாய். என்னோட நண்பர் ஒருவருக்கு அப்படி நடந்தது. அங்கிரனும் ஒரு முறை கேட்டவர் போல உங்களை. அங்கிரனும் அப்போ என்னண்டு இந்த மூலையில இந்த இது போடுறது இப்படி கிள்ளி போடுறது என்னது விபூதியா? அது ஹும்பட்டா போட்டு தள்ளு. அவ்வளவுதான். யோகமேரணி ஆக்களை எல்லாம் பார்த்து போட்டு தள்ள போதும். சிவகுமார் நானும் போய்க்கிறார். ஒருக்கா டிராபிக் போலீஸ்காரன் பிடிச்சிட்டான். இவர்தான் கொஞ்சம் ஓவர் ஸ்பீட் தான். பெருங்க கதைச்சு எல்லாம் சாபவேத தார தண்டம் எல்லாம் பாவிச்சு கஷா புஷான்னு அவனுக்கு ஒரு சாபமும் கொடுத்து பார்த்தா உண்டும் சரி வரல. அவன் துண்டெழுதி கொடுத்துட்டு போயிட்டான். இல்ல சார், அவன் வேணுக்குன்னு ஒளிஞ்சு இருந்து அந்த 70க்கு 50க்கு நடுவுல இருக்கிறார். ஒளிஞ்சு இருந்து இவனை எப்படி சரி பிடிக்கதுன்னு. அது சரி, நீர் கூட ஓட்டுறது உண்மைதானே. அவன் ஒளிஞ்சிருந்து பிடிப்பான், ஒளியாம பிடிப்பான். அவன் வேலை. நான் சொன்ன உனக்கு ஒரு ப்ரமோஷன் ஒண்ணு கிடைக்கும். நல்ல எல்லாம் வெரிட்டி கிரிட்டி எல்லாம் பார்த்தாரு. அவன் ஆசையில நல்லது. வான்மையில் வளாது வேக வரிவளஞ்சுரக்கமென்னன்கோள் முறையரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க நான் மறையறங்களோங்க நெட்டவம் வேள்வி மல்க மீன்மைகுள் ஜைவநீதி விளங்கு உலகமெல்லாம் நம பார்வதீபதையே மகாதேவா. பார்வதீபதையே மகாதேவா.
பார்வதீபதையே ஹர மகாதேவா நாடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவேஷா சிவசிதம்பரம் சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் சிதம்பரம் நன்றி ஐயா. நன்றி. நன்றி.